நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தியை நுழைய விடாமல் பாஜக எம்பிக்கள் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியதாக புகார். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகருக்கு கடிதம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம். நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியது. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை நிராகரித்தார் அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடந்து கொண்ட விதம் தனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் பாஜக பெண் எம்பி புகார். அம்பேத்கரை அவமதித்தது பாஜக தான். பாஜகவின் சர்வாதிகாரத்தை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது. மல்லிகார்ஜுன கார்கே ஆவேசம். பாஜக எம்பியை தள்ளிவிட்டதற்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை. அம்பேத்கர் குறித்த தனது பேச்சை காங்கிரஸ் திரித்து வெளியிட்டதாக அமித்ஷா கூறியதில் துளியும் உண்மையில்லை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் நுழைய விடாமல் பாஜக எம்பிக்கள் கம்புகளுடன் வந்து தங்களை தடுத்து நிறுத்தினர். ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜக எம்பிக்கள் தள்ளியதால் முழங்காலில் காயம். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புகார் கடிதம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு வெற்றிக்கு காரணமான 14,000 மருத்துவ பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி. நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற தொற்றா நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் புது புரட்சி படைத்திருப்பதாக பெருமிதம். பதினேழு சிப்காட் தொழிற்பூங்காக்களில் குழந்தைகள் காப்பகங்கள் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். அமைச்சர் TRP ராஜா முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? கால்நடைத்துறை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் தோட்டத்திற்குள் கஞ்சா செடி பயிரிட்டு வளர்த்து வந்த 2 பேர் கைது. 100 கிலோ கஞ்சாவை கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல். அமெரிக்காவுக்குள் நுழைய புதிய புலம்பெயர் கூட்டம் பயணம். தெற்கு மெக்சிகோவில் இருந்து பல்லாயிரம் மக்கள் புறப்பட்டனர். மணிமுத்தாறு அணையில் சுற்றுலா படகு போக்குவரத்து தொடங்க திட்டம். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தகவல். கடந்த நவம்பர் மாதத்தில் இந்தியா 1,26,403 கோடி ரூபாய் மதிப்புக்கு தங்கத்தை இறக்குமதி செய்துள்ளது. நாட்டின் மொத்த இறக்குமதியில் தங்கத்தின் பங்கு 5ஆக உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தகவல். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்படும் கேரள மாநில கழிவுகளை அகற்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள இடத்தில் தடய அறிவியல் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு.
கிண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்பட்டு வந்த உபரி நீர் நிறுத்தம். அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் அதிகாரிகள் நடவடிக்கை. வடக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவெடிப்பு. 16 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தகவல். அர்ஜென்டினாவில் குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்த குட்டி விமானம். விமானம் தீப்பிடித்து எரிந்ததில் விமானி, துணை விமானி உடல் கருகி உயிரிழப்பு. ஆப்பிரிக்காவை புரட்டி போட்ட சினோ புயல். இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையே ஜனவரி 4ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நெல்லையில் மருத்துவ கழிவுகளை கொட்ட பெரும் பணம் கைமாறியதா? 2 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் 4 வழி நெடுஞ்சாலை அமைக்க மத்திய அரசு 1338 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புதிய தேசிய நெடுஞ்சாலை தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட்டில் இந்தியா விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறாது. ஐசிசி அறிவிப்பு.